சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா, இந்தாங்க பிரசாதம். அப்பா, இந்தாங்க பிரசாதம், நீங்களும் எடுத்துக்கோங்க. சைலஜா. தேங்க்ஸ் அருவி. அம்மா, நாளைக்கு அன்னதானத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டேன். கோயில்ல அதுக்கான பெர்மிஷன்லாம் கூட வாங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷம் அருவி. எல்லாமே உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். அப்பா, வேற ஏதாச்சும் செய்யணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அருவி, இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீ உங்க அம்மாவுக்கு குணமாகணும்னு வேண்டியிருக்க. குணமானதுக்கு அப்புறம் வேண்டின மாதிரி அன்னதானம் பண்ண போற. உங்க அம்மாவுக்காக நீ என்ன செய்யணுமோ அதை சரியா தான் செய்யற. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குமா? சரிப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அத்தை கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அப்படியா? நீ அத்தை கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாங்க? அவங்க உன் மேல ஏதாவது வருத்தமா இருக்காங்களா? ஆமாப்பா, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என் மேலதான்ப்பா தப்பு. நான் தான் அம்மா கிடைச்ச சந்தோஷத்துல அவங்கள மறந்துட்டேன். பாத்தியா, இப்பதான் சரஸ்வதிய போய் பார்த்த. அதுக்குள்ள என்னென்னமோ பேசி உன் மனசே கெடுத்து வச்சிருக்காங்களே அருவி. இதுக்குதான் உன்னை நாங்க போகவே கூடாதுன்னு சொல்றது. அப்பவும் விடாம கோவிலுக்கே வந்திருக்கா அந்த சரஸ்வதி. இங்க பாரு அருவி, அவ உன்னை என்னையும் பிரிக்க பாக்குற அருவி. அருவி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ எனக்கு பொக்கிஷமா கிடைச்சிருக்க. இங்க பாரு, நான் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ அவ வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நான் எக்காரத்தை கொண்டு ஒத்துக்கவே மாட்டேன் அருவி. சங்கரி, சங்கரி, கொஞ்சம் பொறுமையா இருமா. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பேசாத. அருவி என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் பொறுமையா கேளு. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அத்தை எதுவும் தப்பா பேசல. நான் உங்களை கவனிச்சுட்டு இங்கே இருக்கேன்ல, அதனால நான் எங்க அவங்கள மறந்துடுவேனோன்னு ஃபீல் பண்றாங்க, அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வச்சுட்டேன். சங்கரி, அருவி உன்னோட மகளா இருந்தாலும் அவ சம்பந்தி அம்மாவோட மருமக. எப்போ அவங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனாலோ இனி அதுதான்மா அவ குடும்பம். அதானே அவளோட வீடு. அதை எப்படிமா மறுக்க முடியும் நம்மளால? சம்பந்தி அம்மா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சங்கரி. அவங்க ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் அருவி இங்க இருக்கான்னு கோவப்படாம அவங்க அருவியை பார்க்க கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்கள போய் புரிஞ்சுக்காம பேசுறியே. ஒண்ணு நீ அமைதியா இருன. நீ என்னதான் சொன்னாலும் சரஸ்வதியை மட்டும் என்னால நல்லவளா ஏத்துக்கவே முடியாதுன்னு. அவ நான் தான் கொலைகாரின்னு எனக்கு எதிரா நின்னு சாட்சி சொன்னவ. இவ்வளவு காலமா நான் என் பொண்ணை பிரிஞ்சிருந்ததுக்கு காரணமே அவதான். என்னைக்குமே நான் அவளை மன்னிக்கவே மாட்டேனே. மா, நடந்த எல்லாத்துக்குமே காரணம் அந்த நாராயணமூர்த்தி தான். அத்தைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல, நம்புங்கம்மா. ஆமா சங்கரி, எல்லாமே அந்த நாராயணமூர்த்தியோட சூழ்ச்சி தான். அவன் சொன்னதை நம்பிதான் அவங்க உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீயும் அவன் சொன்னதை நம்பிக்கிட்டு அவங்கள தப்பா நினைக்கிற. நாளைக்கு அத்தையோட வெட்டிங் டே ஃபங்க்ஷன். லக்ஷ்மி அக்கா, இந்து அக்கா, வெண்ணிலா எல்லாரும் சேர்ந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டு போனாங்க. அதனால நான் அன்னதானத்தை முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அருவி, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீ அங்க போகணும்னு சொல்ற? கொஞ்ச நாள் நீ பொறுமையா இருக்க கூடாதா? ஷைலஜா, உனக்கு இதெல்லாம் புரியாது. சும்மா இருக்கியா? மா, நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேயே இருக்க போறது இல்ல, உடனே திரும்பி வந்துருவேன். சரி அருவி, நீ தாராளமா போயிட்டு வா. இங்க பாரு அருவி, நீ வெறும் கையோட போகாத. சரஸ்வதிக்கு பட்டு புடவையும் உன் மாமாவுக்கு பட்டு வேஷ்டியும் எடுத்துட்டு வர சொல்றேன். அவங்களுக்கு ஏன் சார்பா நீ அதை கொடுத்துற. என்ன சங்கரி,
இப்பதான் அங்க போக கூடாதுன்னு முரண்டு பிடிச்ச. ஆனா உன் பொண்ணு 2 தடவை கேட்ட உடனே அப்படியே மனசு மாறிட்ட. இதுக்கு பேர் தாம்மா தாய் பாசங்கிறது.